ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தக்காளி ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பு இருக்க பக்கம் கட் பண்ணிவிடுங்க. பின்பக்கம் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறம் தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை ஒரு பேனில் சேர்த்துட்டு தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். தக்காளி நல்லா வெந்து தோல் பிரிஞ்சு வர மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டு வேக வச்சதுனால தோல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போது இதை அந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. தக்காளி மேஷ் ஆனதுக்கப்புறமா இதில் 5லேருந்து 6 டேட்ஸு சீட்ஸை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து அதையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மேஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அரைச்சி போட்டு நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி மேஷ் பண்ணியே செய்யுங்க. இந்த ஸ்வீட் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது சிலர் தக்காளி ஜாம்னு சொல்லுவாங்க, தக்காளி பச்சடின்னு சொல்லுவாங்களே, உங்களோட விருப்பம்தான். எப்படி வேணால் இதை சொல்லிக்கலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை இதெல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இது கூட இன்னும் நட்ஸ் நிறைய போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளியும் டேட்ஸும், அதை இது கூட சேர்த்து கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி பதம் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், அந்த தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இல்லைனா வெல்லம் உங்களோட விருப்பம் தான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளியும் டேட்ஸும், அது 1 கப் இருக்குது அப்படின்னா சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இது திக்காகணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சோம்ல முந்திரி, திராட்சை அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா திக்காகிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை தக்காளி பச்சடின்னு சொல்லுவாங்க. நம்ம மாங்காய் பச்சடி செய்வோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.